தமிழகத்தின் தலைசிறந்த பேச்சாளர், உலகமெல்லாம் சென்று பேசக்கூடிய ஆற்றல் படைத்த மலேசியா மஸ்ஜிது இந்தியாவுடைய இமாமாக பணியாற்றிய கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் எஸ் அஹமது பாக்கவி ஹஜ்ரத் கபிலா அவர்களை உங்களுக்கு முன்னால் இப்பொழுது பேச அழைக்கின்றேன். வாருங்கள். ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم مولاي صل وسلم دائما أبدا للخلق كلهم يا أكرم الخلق ما لي من ألوذ به سواك عند علوم للحادث الأعمام مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير للخلق يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا واسع الكرم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير للخلق كلهم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி, வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆன்மீக
மகாநாட்டிற்கு தலைமை தாங்கி வழிநடத்தி மிகச்சிறப்பாக இந்த மகாநாட்டை இங்கு ஏற்பாடு செய்திருக்கிற பெருமக்கள், குறிப்பாக சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய ஷேக் மாலிக் ஹசரத் அவர்கள் மற்றும் உஸ்தாதுமார்கள், மார்க்கத்தினுடைய நிறைவான சொற்பொழிவுகளை நிகழ்த்த இருக்கிற அறிஞர் பெருமக்கள், இங்கு திரளாக கூடியிருக்கிற கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியம் நிறைந்த உம்மத்துக்கள், ரப்புல் ஆலமீன் இந்த சிறப்பான மஜ்லிஸில் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மை சங்கமிக்கச் செய்வானாக. துன்யா கபலல் ஆகிரா. மனிதன் என்பவன் அவனிடத்தில் 3 கூறுகள் இருக்கிறது. ஒன்று உடல், இன்னொன்று உள்ளம், இன்னொன்று உயிர். உடல் என்பது அர்தியுன் மாத்தியுன், பஞ்சபூதங்களால் உருவானது, இந்த பூமியை சார்ந்தது. ரூஹ் என்பது சமாவியுன், அது விண்ணுலகை சார்ந்தது. அதில் மாத்தா என்று சொல்லப்படுகிற மெட்டீரியல், அதாவது பொருளியல் அம்சம் எதுவும் இல்லாதது. உடல் என்பது மூலப்பொருளால் உருவாக்கப்பட்டது, பஞ்சபூதங்களால் வடிவமைக்கப்பட்டது, அது மாத்தி என்று சொல்லுவார்கள். ரூஹு என்பது முஜர்ரதுன் அனில் மாத்தா, மூலப்பொருள் அற்றது என்று சொல்லுவார்கள். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியலாம். 2 உலகம் இருக்கிறது. ஒன்று ஆலமுல் ஹல்கு, இன்னொன்று ஆலமுல் அம்ரு. ஆலமுல் ஹல்கு என்று சொன்னால் மூலப்பொருளால் உருவாக்கப்படுகிற சிருஷ்டிகள் நிறைந்த உலகம். ஆலமுல் அம்ரு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய குன் என்ற உத்தரவின் மூலமாக உலகத்தில் வெளிவந்த அம்சங்கள் உள்ள ஒரு உலகத்திற்கு ஆலமுல் அம்ரு என்று சொல்லுவார். அந்த வகையில் ஒன்று உடல், இன்னொன்று உயிர். இந்த 2க்கும் மத்தியில் இங்கேயும் அங்கேயும் புரண்டு வரக்கூடியது கல்பு, அது உள்ளம். அதனால தான் அதுக்கு பேர் கல்பு என்று சொல்லப்படுகிறது. உள்ளம் என்பது அதற்கு ஒரு பார்வை உடலின் மீதும் இருக்கிறது, இன்னொரு பார்வை உயிரின் மீதும் இருக்கிறது. அதனுடைய ஈர்ப்பு உடல் பக்கம் அதிகமாக சார்ந்து இருந்தால் அது இருளடைந்து விடுகிறது. அதனுடைய ஈர்ப்பு ரூஹின் பக்கம் அது அதிகமாக சார்ந்து இருந்தால் அது ஒளிமயமானதாக மாறிவிடுகிறது. கல்பை ரூஹின் பக்கம் சேர்ப்பதற்காக, கல்பை ரூஹோடு பெந்தப்படுத்துவதற்காக, கல்பை ரூஹோடு சம்பந்தப்படுத்துவதற்காகத்தான் ஆன்மீகம், திக்ர். இது மாதிரியான ஷேகுமார்கள், குருமார்கள் நம்மை இந்த பஞ்சபூதங்களோடு இணைந்து சேர்ந்து இருந்து நம்முடைய கல்பை இருளாக்காமல் ரூஹோடு நம்மை சேர்த்து அதை ஒளிமயமாக்குவதற்காக வேண்டி அவர்கள் நமக்காக வேண்டி பாடுபடுகிறார்கள். நாம் ஒத்துழைத்தால் நாம் ஜெயம் பெறுவோம். சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் என்பது ஆன்மீகத்தின் உயிர் நாடி என்று தலைப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் என்பது ஆன்மீகத்திற்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கே உயிர் நாடி அல்லாஹ் தான். லா தகூமு ஸாஆ ஹத்தா லா துகாலு ஃபில் அர்தி அல்லாஹ் அல்லாஹ் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்.
கியாமத்து நாள் எப்பொழுது வரும் என்பதை துல்லியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிற பொழுது, இந்த உலகத்திலே அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லப்படுகிற வரை கியாமத்து வராது. எப்பொழுது அல்லாஹ் அல்லாஹ் என்று திக்ர் செய்யப்படவில்லையோ, அது நிறுத்தப்பட்டு விடுமோ, அது நின்று விடுமோ, அப்பொழுது கியாமத்து வந்துவிடும். உடலிலே ரூஹு இருக்கும் வரை அது உயிரோடு வாழ்கிறது என்று சொல்கிறோம். அந்த ரூஹு, அந்த உயிர் வெளியேறிவிட்டால் செத்த பிணம் என்று நாம் அதை ஒதுக்கி விடுகிறோம். அப்படி என்றால் உடலுக்கு உயிர் இருப்பதைப் போல இந்த உலகத்திற்கு, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கு ஒரு உயிர் இருக்கிறது. அந்த உயிர் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் வரை இந்த உலகம் உயிர் வாழும். அந்த உயிர் இந்த பிரபஞ்சத்தை விட்டு வெளியேறிவிட்டால் இந்த பிரபஞ்சம் அதனுடைய செயலை இழந்துவிடும், நின்றுவிடும், மௌத்தாகிவிடும். இப்பிரபஞ்சத்தினுடைய உயிர் என்பது எது? பொதுவாக உடல், உள்ளம், உயிர் என்றெல்லாம் சொன்னோம். ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய உயிர் வாழுதலுக்கு உணவு அவசியம். உடல் எப்பொழுது அது இயங்கிக் கொண்டே இருக்கும், சீராக, சிறப்பாக, ஆரோக்கியமாக எதுவரை அது இயங்கிக் கொண்டிருக்கும் என்றால் அதற்கு உணவு கொடுக்கப்படுகிற வரை உடலுக்கு உணவு தேவை. அதே மாதிரி ரூஹுக்கு உணவு தேவைப்படுகிறது. அந்த உணவு தான் திக்ர். அந்த திக்ர் நின்று விட்டால் இந்த உலகத்தை விட்டும் ரூஹு வெளியேறிவிடும். அப்படி என்றால் இந்த உலகமே அழிந்துவிடும். எனவே அல்லாஹ் என்பது ஆன்மீகத்திற்கு மட்டுமல்ல, பிரபஞ்சத்திற்கே உயிர் நாடி அல்லாஹ் தான் என்பதை நாம் முதலிலே விளங்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்பது அது எவ்வளோ பவர்ஃபுல் சொல் என்று சொன்னால், அதை சொன்னால் அது வாயிலிருந்து உச்சாடனம் வெளிவந்தால் அதனால் ஏற்படுகிற வெளிப்படுகிற மந்திர சக்தி அபரிமிதமானது. அதனுடைய ஆற்றல் அளவுக்கும் அதிகமானது. அவ்வளோ பவர்ஃபுல், சக்தி வாய்ந்த ஒரு சொல்லுதான், ஒரு சொல்லாடல் தான் அல்லாஹ் என்பது. பொதுவாக அரபியிலே நாம் இருக்கக்கூடிய எல்லா சொல்லுக்கும் சரியாக, முறையாக அல்லது முழுமையாக மொழிபெயர்த்து விட முடியுமா என்றால் எல்லா சொல்லுக்கும் அப்படி மொழிபெயர்த்து விட முடியாது. அதில் ஒன்று தான் அல்லாஹ். அல்லாஹ் என்ற சொல்லுக்கு கடவுள் அல்லது இறைவன் என்று பிற மொழி, அதாவது பிற சமயத்தவர்கள் பயன்படுத்துகிற சொல்லை விளங்குவதற்கு வேண்டுமென்றால் சொல்லலாம், புரிந்து கொள்வதற்கு அதை நாம் பயன்படுத்தலாம். ஆனால் அல்லாஹ் என்பதனுடைய நேரடியான மொழிபெயர்ப்பு கடவுள் என்பதோ இறைவன் என்பதோ அல்ல என்பதை, ஏனென்றால் அல்லாஹ் வார்த்தைக்குள் அடங்காதவன். அல்லாஹ் எந்த கருத்துக்கும் அடங்காதவன், எந்த கற்பனைக்கும் அடங்காதவன். அவன்தான் அல்லாஹ் என்பதை நாம் புரிந்து கொண்டால் இதை தெளிவாக நாம் இதை ஓரளவுக்கு கணித்து கொள்ள முடியும். நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய இந்து சகோதரர்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. ஒவ்வொருவரும் கடவுளை நம்பக்கூடியவர்கள்தான். ஆனால் அந்த கடவுள், உங்கள் ரப்பினுடைய பெயர் என்ன, நீங்கள் வணங்கக்கூடிய கடவுளுடைய பெயர் என்ன என்று நீங்கள் கேட்டால், நேபாளத்தில் கேட்டால் அங்கே கிடைக்கிற பதில் ஒன்றாக இருக்கும். அதே பதிலை பாம்பேயில் அல்லது டெல்லியில் நீங்கள் கேட்டால் அதனுடைய பதில் வேறொன்றாக இருக்கும். மகாராஷ்டிராவில் நீங்கள் ரப்பு யார் என்று நீங்கள் கேட்டால் என்ன பதில் கிடைக்கும்? டெல்லியிலே உங்கள் ரப்பு யார், இந்துக்களிடத்தில் உங்கள் கடவுள் யார் என்று கேட்டால் ராம் என்று சொல்லுவார்கள். பீகாரிலே உங்களுடைய கடவுள் யார் என்று கேட்டால் என்ன சொல்லுவார்கள்? சங்கர் என்று சொல்லுவார்கள். குஜராத்திலே உங்களது ரப்பு யார், உங்களது கடவுள் யார் அப்படின்னு கேட்டால் கிருஷ்ணன் என்று சொல்கிறார்கள். மேற்கு வங்காளத்தில் இந்து சகோதரர்களிடத்தில் உங்கள் கடவுள் யார் என்று கேட்டால், உங்கள் ரப்பினுடைய பெயர் என்ன என்று கேட்டால் மா துர்கா தேவி என்று அவர்கள் சொல்கிறார்கள். நம்ம சவுத்தில், தென்னகத்தில் கடவுள் யார் என்று, ரப்பு யார் என்று கேட்டால் முருகன் என்று சொல்கிறார். அறுபடை வீடு கொண்ட திருமுருகா என்று அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு ஏரியாவிலும்
கடவுள் இந்துக்கள் எல்லோருமே இந்துக்கள், இந்து சகோதரர்கள். ஆனால் வணங்கக்கூடிய கடவுளுக்கு பெயர் ஒன்று இல்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு உலகத்திலையும் ஒவ்வொரு பேர் சொல்கிறார்கள். ஆனால் ஒரு இந்து சகோதரியே சொல்கிறாள், உலகத்தினுடைய எந்த கோடிக்கு நீங்கள் சென்றாலும், உலகத்தினுடைய எந்த மூலைக்கு நீங்கள் சென்றாலும், உலகத்தினுடைய எந்த பகுதிக்கு நீங்கள் சென்றாலும், எந்த நாட்டிற்கு சென்றாலும், அந்த நாட்டிலே சென்று முஸ்லிம்களிடத்திலே உங்களது ரப்பு யார், உங்களது இறைவன் யார், உங்களது கடவுள் யார் என்று கேட்டால் எல்லோரும் சொல்லக்கூடிய பதில், யோகோவித்து ஒருமித்து சொல்லக்கூடிய பதில் அல்லாஹ் என்று தான் சொல்வார். சவுதியில் வேற ஒரு பேர், இந்தியாவில் வேற ஒரு பேர், பாகிஸ்தானில் வேற ஒரு பேர், ஆஸ்திரேலியாவில் அல்லது அமெரிக்காவில் அல்லது இப்படி எந்த ஊரை நீங்கள், எந்த நாட்டை, எந்த கண்டத்தை எடுத்துக்கொண்டாலும் அங்கு வாழ்கிற முஸ்லிம்களிடத்தில் நீங்கள் வணங்கும் இறைவன் ரப்பு யார் என்று கேட்டால் அவர்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய மொழி மாறி இருக்கிறது இல்லையா, கலாச்சாரம் மாறி இருக்கிறது, நாகரீகம் மாறி இருக்கிறது, நடை உடை பாவனைகள் மாறி இருக்கிறது, உணவு முறை மாறி இருக்கிறது. ஆனாலும் கூட முஸ்லிம்கள் உலகத்தினுடைய எந்த கோடியில் அவர்கள் வாழ்ந்தாலும் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் கடவுள் யார், ரப்பு யார் என்று கேட்டால் மன் ரப்புக என்று கேள்வி கேட்டால் அது கபூரில் மட்டும் அல்ல, இந்த உலகத்திலையும் நீங்களும் நானும் சொல்லக்கூடிய பதில் ரப்பி அல்லாஹ். அதுதான் சொல்லுகிறோம். இதுதான் அல்லாஹ் என்ற சொல்லினுடைய மந்திரத்தினுடைய ஒரு வித்தியாசமான தனித்தன்மை வாய்ந்த ஒரு சொல் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிற பொழுது அதனுடைய கணம் நமக்கு புரிகிறது இல்லையா. தாத், இஸ்முல் தாத் அல்லாஹ் தான். அல்லாஹ்வுக்கு 99 நாமங்கள் இருக்கிறது என்று நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். திருக்குரான் சொல்கிறது, ஒலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகிய நாமங்கள் இருக்கிறது என்று. இந்த அழகிய திருநாமங்கள் யாருக்கு இருக்கிறது என்றால் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது என்று தான் சொல்கிறான். அப்படி என்றால் மற்ற நாமங்கள் எல்லாம் யாருக்குரிய பெயர்? யாருக்குரிய பெயருங்க? அல்லாஹ்வுக்குரிய பெயர். 99 நாமங்கள், எத்தனை நாமங்களை கொண்டு நீங்கள் கூப்பிட்டாலும் அதுவெல்லாம் பண்பு பெயர்கள். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சிஃபத்தை, ஏதாவது ஒரு பண்பை அது குறிக்கும், வெளிப்படுத்தும். ஆனால் அல்லாஹ் என்ற சொல் அது பண்பு பெயர் அல்ல, லாத்துக்கே உரிய ஒரு அலம், ஒரு பெயர். அதாவது எல்லா சிஃபாத்துகளையும் 99 நாமங்களிலே இருக்கக்கூடிய எல்லா சிஃபாத்துகளையும், எல்லா தன்மைகளையும், எல்லா பண்புகளையும் உள்ளடக்கிய ஒரு தாத்துக்குண்டான தனித்த பெயர் தான் அல்லாஹ் என்பது. நீங்கள் அல்லாஹ்வுக்கு சபூர் என்று ஒரு பெயர் இருக்கிறது என்று சொல்லலாம், அல்லாஹ்வுக்கு ஷக்கூர் என்று ஒரு பெயர் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம், அல்லாஹ்வுக்கு ரஹீம் என்று ஒரு பெயர் இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் ஷக்கூருக்கு அல்லாஹ் என்று ஒரு பெயர் இருக்கிறது நம்ம சொல்ல மாட்டோம், சொல்லவும் கூடாது இல்லையா. ரஹீமுக்கு அல்லாஹ் என்று ஒரு பேர் இருக்குன்னு சொல்ல மாட்டோம். காரணம் அல்லாஹ் அப்படிங்கிறது அது இஸ்முல் தாத், தாத்துடைய பெயர். எனவே அந்த சொல் தனித்த சொல், தனித்தன்மைகளை கொண்ட சொல். அதனால தான் அன்று முதல் இன்று வரை அல்லாஹு அந்த அல்லாஹ் என்ற இஸ்மை எப்படி பாதுகாத்தான் என்றால், உலகத்திலே யாரும் யாருக்கும் எதற்கும் அல்லாஹ் என்று பேர் வைத்ததில்லை. எப்படி எல்லாமோ பேர் வைக்கிறார்கள். ரஹீம், அல்லாஹ்வுடைய பேரை கூட ரஹீம், ரஹ்மான், காதர் என்றெல்லாம் சொல்லுகிறோம், கரீம் என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் அல்லாஹ் என்ற பெயரை நம்ம யாருக்கு என்ன செய்கிறதில்லை, எந்த மனிதருக்கும் சொல்வதில்லை, எந்த மகானுக்கும் சொல்வதில்லை, நபியுல் வலிமார்கள் மட்டுமல்ல நபிமார்களுக்கும் சொல்வதில்லை என்பது மாத்திரமல்லங்க, அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்று இருந்தால் அவர்கள் கூட வம்புக்காக வேண்டி, வீம்புக்காக வேண்டி நான் தான் அல்லாஹ் என்று சொன்னதில்லை, ஆனால் ரப்புக்குமுல் அலா என்று சொன்னான். யார்? ஃபிரௌன் சொன்னான். அனல் ஹக்கு என்று சொன்னார்கள் ஒரு மர்த்தபாவிலே இருந்து கொண்டு மன்சூருல் ஹல்லாஜ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஆனால் யாருமே நான் தான் அல்லாஹ் என்று சொன்னதில்லை. அப்படி அல்லாஹ் பாதுகாத்தான். நாவினை, உலகத்தார்களுடைய நாவுகளை அல்லாஹ் என்று அவனை தவிர வேறு யாருக்கும் சொல்லாத வகையில் சொல்ல முடியாத ஒரு அமைப்பில்
தன்னுடைய பெயரை அவன் தற்காத்து கொண்டான் என்று சொன்னால் அல்லாஹ் அது புனிதமான ஒரு சொல், சாதாரணமான ஒரு சொல் அல்ல. அந்த சொல்லினுடைய வலிமை என்ன, அந்த சொல்லினுடைய மதிப்பு என்ன, அதற்கு நாம் மதிப்பளித்தால் நமக்கு ஏற்படுகிற நிலை என்ன? ஹஜ்ரத் பிஸ்ருல் ஹாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு சாதாரணமான நிலையில் வாழ்ந்தவர்கள்தான். இன்னும் சொல்லப்போனால் ஒரு அறிவிப்பின்படி மது அருந்தக்கூடிய ஒரு நிலையில் உள்ளவர்கள்தான். ஆனால் பிஸ்ருல் ஹாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய மகானாக, மிகப்பெரிய வலியுல்லாவாக அவர்கள் போற்றப்படுகிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம்? அவர்கள் தௌபா அவர்களுக்கு கபூல் செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய உயர்ந்த ஸ்தானத்தை, வலியுடைய ஸ்தானத்தை ஏன் வழங்கினான் என்றால், அவர்கள் சொல்கிறார்கள், வீதியிலே நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள், மது போதை இருந்தது. அப்படி போதையில் வந்து கொண்டிருக்கிற பொழுது கீழே ஒரு பேப்பர் துண்டு, அந்த பேப்பர் துண்டை பார்க்குறாங்க. அந்த பேப்பரில் அல்லாஹ் என்று பேர் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த அல்லாஹ் என்று பேர் எழுதப்பட்ட அந்த பேப்பர் துண்டு கீழே விழுந்து கிடக்கிறது, நடபாதையில் கிடக்கிறது. எல்லோரும் அதை மிதித்து செல்கிறார்கள். அதை அவர்கள் பார்த்து சகிக்க முடியாமல், தாங்க முடியாமல் அந்த பேப்பரை எடுத்து சுத்தம் செய்து, அவங்கள்ட்ட ஒரு 6 திர்ஹம் இருந்ததாம், அல்லது 1 திர்ஹம் இருந்தது, 2 ரிவாயத்துன்னு வச்சுக்கோங்க. அந்த இருந்ததே அதுதான். அதை கொடுத்து அத்தர் வாங்கினாங்க. அத்தர் வாங்கி அந்த பேப்பரை சுத்தம் செய்ததோடு மட்டுமல்லாமல் அந்த பேப்பரில் அல்லாஹ் என்ற அந்த ஜலாலத்தினுடைய இந்த இஸ்முல் லாத் இருக்கக்கூடிய அந்த பேப்பரை சுத்தம் பண்ணாங்க. அந்த அத்தரை தடவி அதை மணக்க வைத்தார்கள். நறுமணம் கமழ்கிற வகையில் அதை எடுத்து சென்று ஒரு சுவர், அங்கே நின்று கொண்டிருந்த ஒரு சுவர், அந்த சுவற்றுக்கு மேலே அதை வைத்து விட்டார்கள். கீழே கிடந்து மிதிபடக்கூடாது என்பதற்காக. கனவிலே அன்றே அவர்கள் காண்கிறார்கள். முதல் கனவிலேயே விலாயத்து கிடைக்கக்கூடிய ஒரு கனவை பார்க்கிறார்கள். யா பிஸ்ர், நீங்கள் தையப்த இஸ்மி, என் நாமத்தை, அல்லாஹ் என்ற அந்த நாமத்தை மணமாக்கினீர்கள். லவ் தையிபன்னக, நான் உங்களை மணமாக்குவேன் என்று அல்லாஹ் சொன்னான். என்னுடைய அல்லாஹ் என்ற என்னுடைய திருநாமத்தை நீங்கள் மணமாக்கிய காரணத்தினால் உங்களை நான் மணமாக்குவேன் என்று அல்லாஹ் சொன்னதோடு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதிலும் உண்டான இஸ்லாமியர்கள், உலக மக்கள் அனைவருக்கும் அவர்களுடைய பெயரை மணக்க வைத்தான். அவர்களுடைய பெயரை மணக்க வைத்தான் மட்டுமல்ல, அவருடைய கீர்த்தியையும் அல்லாஹ் மணக்க வைத்தான், உயர்த்தினான். அந்தஸ்தை, மிகப்பெரிய அந்தஸ்தை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். பிஸ்ருல் ஹாஃபி, அவங்களுக்கு ஹாஃபின்னா என்ன அர்த்தம் சொன்னால் செருப்பு இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம், செருப்பு போடாதவர் என்ற அர்த்தம். செருப்பு போடாமல் நடந்தார்கள், அதனால் அவர்களுக்கு ஹாஃபி என்று பெயர். ஏன் செருப்பு போடாமல் நடந்தார்கள் என்றால், ஒரு நாள் பல வகையான ரிவாயத்துகள் இருந்தாலும் ஒரு சமயம் ஒரு செருப்பினுடைய வார அருந்து விட்டது. எனவே செருப்பு தைக்கக்கூடிய இடத்திலே சென்று இந்த வாரை தச்சு கொடுப்பா என்று கேட்டார்கள். பார்ப்பதற்கு எளிமையான கோலத்தில் இருந்த அவர்களை பார்த்து, ஃபக்கீருடைய கோலத்தில் இருந்த அவர்களை பார்த்து, ஃபக்கீராகிய உனக்கு செருப்பு ஒரு கேடா என்று அவன் கேட்டான். ஏயா தொந்தரவு பண்ணுறீங்கன்னு சொன்னான். உடனே பார்த்தாங்க, ஃபக்கீருக்கு செருப்பு கூடாதோ, ஃபக்கீரு செருப்பு தைச்சி போடக்கூடாதோன்னு சொல்லி மற்ற செருப்பையும் தூக்கி எரிஞ்சிட்டாங்க, செருப்பு இல்லாமல் போனாங்க. இந்த பூமி அல்லாஹ்வுடைய பூமி என்ற ஒரு தசவ்வுர் வந்த பொழுது, அல்லாஹ்வுடைய பூமியை நாம் மிதிப்பதா, செருப்பு காலை கொண்டு மிதிப்பதா என்ற எண்ணம் உதயமானது. எனவே செருப்பில்லாமல் நடந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த கண்ணியம் என்னவென்றால், அவர்கள் நடந்து செல்கிற பாதை, அவர்கள் வந்து போகிற வழி, அந்த வழி முழுவதும் எந்த கால்நடையையும் அல்லாஹ் அசிங்கம் செய்யாமல் பாதுகாத்தான். அவர்கள் எந்த தெருவழியாக வருகிறார்களோ, எந்த வீதி வழியாக நடந்து வருகிறார்களோ, எந்த ரோட்டின் வழியாக வருகிறார்களோ, செருப்பில்லாமல் வருகிறார்கள். என்னுடைய நேசர், என்னுடைய திருநாமத்தை கண்ணியப்படுத்தியவர், அல்லாஹ் என்ற அந்த நாமத்தை உயர்த்தி பிடித்தவர், மனம் பூசியவர், மனமாக்கியவர், அவருடைய காலை நான் மனமாக்குவேன். அந்த கால் கூட நஜீஸாகி விடக்கூடாது.
அசிங்கத்தில் பட்டு அசிங்கமாகி விடக்கூடாது, அசுத்தத்தை மிதித்து அசுத்தமாகி விடக்கூடாது என்பதற்காக அந்த வழியில் எந்த ஹயவானும் எந்த கால்நடையும் மூத்திரம் பெய்வதும் இல்லை, புழுக்கை போடுவதும் இல்லை என்று சொல்கிறார்கள். என்றால் அல்லாஹ் என்ற அந்த நாமத்திற்கு நாம் கொடுக்க வேண்டிய கண்ணியம் அது நமக்கு புரிகிறது. அந்த இஸ்மை, அந்த இஸ்முல் ஆத்தை நீங்கள் சொன்னால் உங்கள் நாவு மணக்கும். அந்த இஸ்முல் ஆத்தை உள்ளத்திலே இருத்தினால் உங்கள் உள்ளம் மணக்கும், உங்கள் உள்ளம் மனம் கமலும். உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்றால், உள்ளத்தை சுத்தமாக்க வேண்டும் என்றால், தஸவ்வூஃபினுடைய அடிப்படை என்னவென்றால் உள்ளத்தை சுத்தப்படுத்துவது. தஸ்கியத்து நஃப்ஸ் என்றால் அந்த நஃப்ஸை எப்படி பரிசுத்தப்படுத்துவது? எந்தளவிற்கு அல்லாஹ் 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 என்று சொல்கின்றீர்களோ, எந்தளவிற்கு அந்த அல்லாஹுவை கல்விலே இருத்துகின்றீர்களோ, அந்த இருத்தப்படுகிற காலமெல்லாம், அவன் இருக்கும் காலமெல்லாம் அந்த நாவு சுத்தமாகுது என்பது மாத்திரமல்ல, அந்த கல்பும் சுத்தமாகுது. எனவே தான் தரீகாவிலே, ஆன்மீகத்தில் அந்த இஸ்மை ஜஹ்ராகவும் சொல்கிறார்கள். அல்லாஹு 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 என்று சப்தமாக சொல்கிறார்கள். நீங்கள் சொல்கிற சப்தம் அது காதிலே போய் விழுகிறது என்பதல்ல, காதை துளைக்கிறது, அதன் வழியாக இதயத்தை போய் அது அடிக்கிறது. அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்ல சொல்ல அது உள்ளத்தை அடிக்கிறது, உள்ளத்தை போய் தாக்குகிறது. உள்ளத்தை போய் தாக்கும் பொழுது அதனுடைய தாக்கம், அதனுடைய அசர், அதனுடைய குணம் அந்த உள்ளத்தில் பதிவாகிறது என்ற காரணத்தினால், அதனால் நம்முடைய நிலை மாறுகிறது என்பதனால், பக்குவம் ஏற்படுகிறது என்ற காரணத்தினால், உள்ளம் சுத்தமாகிறது என்ற காரணத்தினால் நாம் அதை சொல்ல வேண்டும் என்று பெருமக்கள், ஷேகுமார்கள், மேன்மக்கள் நமக்கு அந்த பயிற்சியை கொடுக்கின்றார்கள். ஆரம்பத்திலே அல்லாஹ் 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 என்று வாயாட சொல்ல வேண்டும் இல்லையா? அதற்கு பிறகு சொன்ன சொல்லை கல்விலே பதிவாகிவிட்டதா என்பதை பார்ப்பதற்காக வேண்டி இருக்கிற கல்வி அதையும் நமக்கு பயிற்சியாக பக்குவமாக நமக்கு கொடுக்கின்றார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, ஹுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராத்திரியில் சஹாபாக்களை கண்காணிப்பதற்காக வேண்டி வெளியே வருகிறார். அப்படி வெளியே வருகிற பொழுது சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடந்து வருகிற பொழுது, அவர்கள் திக்ரிலே, தொழுகையிலே, அக்கிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி, தொழுகை என்பதை அல்லாஹ்வை திக்ரு செய்வதற்காக வேண்டித்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா? அந்த தொழுகையிலே அவர்கள் ஓதுகிறார்கள், ரொம்ப மெதுவாக ஓதுகிறார்கள். கொஞ்சம் கடந்து ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடந்து வருகிறார்கள். அப்பொழுது அவர்கள் சத்தமாக ஓதுறாங்க, ரொம்ப சத்தமாக ஓதுறாங்க. ரெண்டையும் பார்த்துட்டு ரெண்டு பேரையும் தொழுகையெல்லாம் முடிந்த பிறகு அழைத்து கேட்டார்கள், அபூபக்கரே நீங்கள் ஏன் ரொம்ப மெதுவாக ஓதுகின்றீர்கள் என்று கேட்டார்கள். இப்போ அவங்க சொன்னாங்க, நான் யாரை அழைக்கின்றேனோ அவன் செவிடன் அல்ல, நான் யாரை கூப்பிடுகிறேனோ அவனுக்கு காது கேட்காது என்ற ஒரு குறைபாடு இல்லை. எனவே நான் மெதுவாக ஓதினாலும் மெதுவாக சொன்னாலும் அவனுக்கு கேட்கும் தானே, எப்படி இதுக்கு சத்தம் போடணும் என்று அவர்கள் தங்களது நிலைக்கு நியாயம் ஒரு கற்பித்தார்கள். ரெண்டாவது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்டாங்க, அவங்களுடைய மிசாஜே எப்படி, கொஞ்சம் வேகமானது, நீங்கள் ஏங்க ரொம்ப சத்தம் போடுறீங்க, ரொம்ப சத்தமாக ஏன் ஓதுறீங்கன்னா அவங்க சொன்னாங்க, லஊக்கிலன்ன, நான் ஏன் இந்த மாதிரி வேகமாக சத்தமாக நான் ஓதுகிறேன் என்றால் லஊக்கிலன்ன அல் வஸ்னான், தூங்கி கொண்டிருப்பவர்களை எழுப்ப வேண்டும். என்ன தூக்கம், இந்த நேரத்தில் உனக்கு என்ன தூக்கம், எழுந்திரு. எனவே தூக்கத்தை கலைக்க வேண்டும். உதர்ரித்து ஷைத்தான், ஷைத்தானை விரட்ட வேண்டும், அதற்காக சப்தமாக சொல்கிறேன் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு இருந்துட்டு சொன்னாங்க, அபூபக்கரை கொஞ்சம் வாய்ஸு, கொஞ்சம் வால்யூம் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம்ல, கொஞ்சம் வால்யூத்தை கூட்டிக்கங்கன்னு சொன்னாங்க. அபூபக்கர் உமர் இப்னு கத்தாப்பா சொன்னாங்க, நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கங்கன்னு சொன்னாங்க. கவனிக்க வேண்டியது சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லலை, அவரை வால்யத்தை கூட்ட சொன்னாங்க, இவரை வால்யத்தை கொஞ்சம் குறைக்க சொன்னாங்க. ஆக ரெண்டு பேருமே சத்தமாகத்தான் சொல்லணும். நாம் சொல்லக்கூடிய திக்ரு கல்வி திக்ருங்கிறது ஒரு நிலை, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சத்தமாக சொல்லணும். குறைந்தபட்சம் நாம் சொல்லக்கூடிய சப்தம் நமக்கு கேட்கணும். அல்லாஹூ அல்லாஹூ என்று நீங்கள் சொல்கிற அந்த சப்தம்
அந்த உச்சாரணம் அது கல்வை தொலைக்க வேண்டும் என்றால் கல்வை கேட்க வேண்டும். ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கின்றீர்கள், சொல்லும் பொழுது உள்ளம் அதை கேட்கிறது என்றால் அது கவனிக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி தானே? நீங்கள் சொல்கிறீங்க, நம்ம யாசின் ஓதுற மாதிரி யாசின் ஆரம்பித்து ஓதுவோம், முடிக்கிறது நமக்கே தெரியாது இல்லை? ஏன்னா அது மனப்பாடம், தலைப்பாடம். சில பேருக்கு யாசினை கவனமாக ஓதுனா தப்பிடும். ஹாப்ஸாவாக இருக்கக்கூடிய எனக்குலாம் ரொம்ப பயம். யாசின் ஓதக்கூடிய தராவியில் யாசின் ஓதுனா ரொம்ப பயம். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் யாசின். அதனால் ஏதாவது தப்பிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம். ஆனால் கவனிக்காமல் ஓதுங்க தப்பாது. யாசினை தளபாடமாக ஓதுங்க தப்பாது. கவனமாக ஓதுனீங்கன்னா தப்பிடும். ஆனால் அப்படி இல்லாமல் அல்லாஹ் அல்லாஹ் அப்படிங்கிறத கவனிக்காமலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் கவனிக்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது உங்கள் உள்ளம் கேட்கிறது, உள்ளத்தை அது தொடுகிறது என்பதற்கு என்ன அடையாளம் அப்படின்னா, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சொல், அந்த சப்தம் அது உள்ளம் கேட்கிறது என்றால் கவனிக்கிறது. அப்போ ஒருமைப்பாடு ஏற்படுகிறது, ஒருமுகம் அங்கே ஏற்படுகிறது. அதனால தான் சூஃபியாக்கள் சொன்னாங்க சப்தமாக சொல்லுங்கன்னு சொல்லி. உமர் இப்னு கத்தாபு ரலியல்லாஹு அன்ஹு தூங்கி கொண்டிருப்பவர்களை எழுப்பணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் தொழாமல் தூங்கி கொண்டிருக்கிற ஆட்களை எழுப்பணுங்கிறது மட்டுமல்லங்க, உறங்கி கொண்டிருக்கிற உன் உள்ளத்தை எழுப்ப வேண்டும். என்னுடைய கல்பு உங்களுடைய கல்பு, நீங்கள் அல்லாஹ் அல்லான்னு சத்தமில்லாமல் சொன்னீங்கன்னு வைங்க, அப்படியே தூக்கம் வந்துடும். அப்படியே தூக்கம் வந்துடும்ல. அப்போ அடிக்கடி சொல்லுவாங்க செய்யமாங்க, கல்ப திக்ரி செய்யும்போது தூங்கிடாதீங்க அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அப்படியே தூங்க வச்சுருவான். தாளாட்டுற மாதிரி தாளாட்டி நம்மளை எங்கேயோ அனுப்பி விட்ருவான். அதனால் முதல்ல யாரை எழுப்பணும் அப்படின்னா நம்முடைய கல்பை எழுப்பணும். சத்தமாக, ஓரளவுக்கு சத்தமாக சொன்னால் தான் அது கல்பை போய் தட்டும், அது கல்பை எழுப்பும், உறக்கத்தில் இருந்து அது தட்டி எழுப்பும். எனவே தான் ஊக்கிலு வசுனான், உறங்கிக் கொண்டிருப்பவர்களை எழுப்புவதற்காக என்று சொன்னால் உறங்கிக் கொண்டிருக்கிற உள்ளத்தை எழுப்ப வேண்டும். இங்கே இன்னொரு செய்தியும் உண்டு. அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் கொஞ்சம் சவுண்டை கூட்டிக்கங்கன்னு சொன்னாங்க.